ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 7ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 8ஆம் தேதிக்குரிய இலவச SST டோக்கன்ஸ் மொத்தம் 18,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த SST டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் இரவு 7 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் மொத்தம் 5,377 டோக்கன்ஸ் இன்னுமே இருக்குது. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 7ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 8ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் இரவு 7 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 2,400 டோக்கன்ஸ் மீதம் இருக்குது. இலவச SST டோக்கன்ஸ் மற்றும் இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க இந்த இடங்களுக்கு போய் நீங்கள் இப்போ தரிசன டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். டோக்கன் வாங்குவதற்கு தற்சமயம் கூட்டம் குறைவாகத்தான் இருக்குது. SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவும் இருக்கலாம் அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த இலவச SST டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க டோக்கன் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் டாக்ஸிஸ் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். SST டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கினால் திருமலைக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். இன்றைக்கி நாம் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு நாளை ஸ்ரீவாரிமெட்டு வழியாக திருமலைக்கு நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக வரக்கூடிய 1250வது படியில் மறக்காமல் திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகும். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கி திருமலையில் போய் ATGH சர்க்கிள் ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிளில் போய் நாம் ரிப்போர்ட் பண்ணணும். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். ஸோ இந்த ஒரு கியூவில் தான் இந்த 2 டோக்கன் ஹோல்டர்ஸுமே நாம் போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வருவோம். பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் எந்த ரூம்ஸும் புக் பண்ணலை, இலவச லாக்கர்ஸ் வாங்கலைனாலுமே இந்த தரிசன கியூலே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு பேக் சைடில் PAC4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை திரும்ப வாங்கிக்கலாம். வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதி திருமலை கோவிலில் ஆணிவார ஆஸ்தானமும், அதனை முன்னிட்டு ஜூலை 15ஆம் தேதி திருமலை கோவிலில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனமும் நடக்க இருக்குது. ஜூலை 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக கொண்டு வரப்படக்கூடிய VIP பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜூலை 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதிக்காக VIP பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் ஜூலை 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து ஜூலை மாதத்தில் 2 கருட சேவாக்கள் இருக்குது. ஜூலை 10ஆம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் கருட வாகன சேவையும், ஜூலை 29ஆம் தேதி கருட பஞ்சமியை முன்னிட்டு மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் கருட வாகன சேவையும் இருக்கும். கருட வாகன சேவை பார்ப்பதற்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும் என்கிற அவசியம் கிடையாது. மாட வீதிகளில் 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் இந்த 2 நாட்களில் நீங்கள் திருமலையில் இருக்கீங்கன்னா கருட வாகன சேவை நாம் தரிசனம் செய்யலாம். ஒரே மாதத்தில் 2 கருட வாகன சேவை என்பது பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான். அடுத்த மகிழ்ச்சியான செய்தி, அன்னப்பிரசாதத்தில் தற்சமயம் காலை 11 மணி தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் ஒரு மசால் வடை எல்லாருக்குமே வைக்கிறாங்க. இந்த டைமிங்கை இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. காலை 11 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்குமே சாப்பிட வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே இனி மசால் வடை வைக்கப்படும் என்று TTD சேர்மன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து டிடிடியினுடைய ரூம்ஸ் ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் தினமுமே கொடுக்குறாங்க. இந்த ரூம்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம். மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் எடுக்க முடியும்.
கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலையில் 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 88,938. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 28,548. உண்டியல் காணிக்கை 4.39 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ நாராயணகிரி ஷெட்ஸை தாண்டி இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலமாக தரிசனம் பார்ப்பதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். என்ஃபேன் தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்வதற்கு 15 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது திருமலையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்து தினமுமே மாறுபடக்கூடியது. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.